என் அன்பு சகோதர சகோதரிகளே, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக நேரடி வகுப்புகளை நாம் துவங்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து இந்த வகுப்புகள் துவங்கும். இந்த வகுப்பினுடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், என்னுடைய நேரடி மென்டர்ஷிப்பில் இது நடக்கும். மிக குறைந்த பிள்ளைகளை தான் நாங்கள் இதில் எடுக்கிறோம். மிக குறைந்த கட்டணம் நாம் அதில் வாங்குகிறோம். அதோடு கூட எல்லா விதமான இசை, அக்கவுண்ட்ஸ், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாவற்றையும் நாம் இந்த நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் அதிக ஆசையோடு கூட இருக்கிறேன். காரணம், இந்த 3 வருஷம் இந்த பிடிஹெச் படித்து முடித்து வெளியே போகும்போது ஒரு தரமான திறமையான ஒரு தேவ மனிதர்களாக வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை. அதோடு கூட இந்த மாணவர்களை நம்ம அடிக்கடி வட இந்தியாவுக்கும் அனுப்பி அங்கே மிஷன் ஃபீல்டில் டைரெக்டாக அவங்க ஊழியம் செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும். தமிழ்நாட்டிலும் நிறைய கிராமங்களுக்கு அவர்களை அனுப்பி ஊழியம் செய்ய நிறைய ஊழியங்களோடு கூட நாம் அதிகமாக பேசி வருகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இதுவரைக்கும் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வேதாகம கல்லூரியில் இணைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தங்கும் இட வசதியோடு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் தங்க முடியும். எனவே சீக்கிரமாக கீழே காண்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி நிரப்பி அனுப்புங்கள். நாட்கள் இல்லை, எனவே வேகமாக செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால பல நாட்களாக இதை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்க. யாரும் அந்த சந்தோஷத்தை எடுக்க இடம் கொடுக்காதீங்க. சந்தோஷமாயிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் உங்க சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த சந்தோஷத்தினுடைய கடைசி செய்தி, நாளிலிருந்து இன்னொரு டாபிக் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வேறு 70 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். அவர்களை தாம் போகிற கிராமங்களுக்கெல்லாம் 2 பேராய் அனுப்பினார். போயிட்டு இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கிறது, பிசாசுகள் போகிறது, வந்து இயேசுவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பாருங்க, உங்கள் பேரை சொன்னோம், பிசாசுகள் ஓடினது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு லூக்கா 10ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தில், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், ஆவி கீழ்ப்படியதான் செய்யும். இயேசுவின் பேரை சொன்னால் பிசாசு ஓடும். ஆனால் அதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிற காரியம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயோ பிரதர், எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நித்திய வாழ்க்கையை நாம் செலவழிக்க போகிற இடம் எது தெரியுமா? பரலோக ராஜ்யம் தான். அங்கே தான் நம்ம நித்தியமாக வாழ போகிறோம். அதற்கு தான் இந்த பூமியில் கொஞ்ச காலம் நம்மளை வாழ வச்சிருக்கிறார். அப்போ அங்கே போகணும்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தால் தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நாம் செய்கிற ஏதோ சில நல்ல காரியம் அல்லது ஏதோ கொஞ்சம் கொடுக்குற காணிக்க, சண்டே பக்தியாக சர்ச்சுக்கு போகிறது, இதனால் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏமாந்துடாதீங்க. ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். ஒரு 3 கூட்டத்தை நான் காட்டுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன். பிரியமானவர்களே, உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, இந்த 3 நம்மளோட மோதிட்டு தான் இருக்கும். சாகிற வரைக்கும் போராட்டம். உலகம் உங்களோட போராடும், அது ஜெயிக்கிறதற்கு. மாம்சம் உங்களோட போராடும், ஜெயிக்கிறதற்கு. மாம்சத்திலையும் உலகத்திலையும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை ஈஸியாக மேற்கொண்டுருவான். அவன் உங்களோட போராடி அவன் ஜெயிக்க முயற்சிப்பான். அப்போ இந்த 3த்தையும் ஜெயித்தால் ஜெயம் கொள்ளுகிறவன், பாவத்தை, சாபத்தை, பிசாசை ஜெயித்து நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மேற்கொள்ள விடாமல் நம்ம ஜெயிக்கணும். டெய்லி போராட்டம் இருக்கும், டெய்லி ஜெயிக்கணும்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரை எழுதுவார், அவன் பேரை கிறுக்க மாட்டேன்னு சொல்றார். ஸோ முதலாவது ஜெயிக்கிறவர்களுடைய பெயர் அங்கே இருக்கும். இரண்டாவதாக பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளெமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் இருக்குமா? சுவிசேஷ விஷயத்திலே யாரெல்லாம் தேவ மனிதர்களோடு பிரயாசப்படுகிறார்களோ. நீங்க சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வருவதல்ல, சுவிசேஷ விஷயத்திலே பிரயாசப்படுகிறவர்கள், உடன் நிற்கிறவர்கள். நீங்க ஏதோ ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த சில ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிதான் ஆதி அப்போஸ்தலர்கள் காலங்களில் அவர்கள் அநேகருக்கு உதவிகளாய் மாறினார்கள், பிரயாசப்பட்டார்கள். கிளமந்தும் அவருடைய கூட்டாளிகளும் பவுல் அப்போஸ்தலனுக்கு உதவி செய்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். இப்படி நீங்கள் பிரயாசப்படும் போது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் உலகத்துக்காக ஓடுறேன் பிரதர், நான் ஊழியம் செய்யறதில்ல, ஊழியத்துக்கு கொடுத்துறேன் பிரதர் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்படுங்கள். நீங்கள் பிரயாசப்பட்டால் உங்களுடைய பிரயாசத்துக்கான பலனை கர்த்தர் தருவார். என்ன பலன் தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படும். நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் உங்களை இணைத்து இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஊழியத்தில் இணைந்து சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்பட்டாக வேண்டும். ஐயா, நான் பாவம் செய்கிறதில்ல, நான் பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்றதோடு நிறுத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது கீழ்ப்படிய முடியாதுன்னு எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் அவன் பங்கைனா அந்த பேரை எடுத்துருவாராம். இப்போ யாருடைய பேர் இருக்கும்? பைபிளில் சொல்லப்பட்ட வசனங்களை கை கொள்ளுகிறவர்களை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் பேர் எழுதுவார். பிரியமானவர்களே, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக வாழ தேவன் நம்மளை அழைக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இல்லையோ அவங்கள ஆண்டவர் அக்னி கடலில் தள்ளுவார். பரவாயில்ல, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, பிரயாசப்பட்ட, அதனால் உன் மேலே பரிதாபம் கொள்கிறேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். 21:27 வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். தீட்டு, அருவருப்பு, பொய், இது பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் போக முடியும். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 10:20. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்துவாராக. சந்தோஷமாக இருப்போம். இந்த சந்தோஷம் எனக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு, அந்த சந்தோஷம் இருந்தால் உலகத்தில் வேறு எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர் எழுதப்படத்தக்கதாக இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ, ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்பட்டு வாழ, ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை அப்படியே கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் வாழ்ந்து நாங்கள் அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள கிருபித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக மே மாதத்தில் சம்மர் கேம்ப் வச்சுருக்கிறோம். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க பேக்கிங் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், குரோஷே கிளாஸ், இது மாதிரிலாம் நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். எனவே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் மிக குறைந்த ஃபீஸ் கொடுத்தா தான் நம்ம படிக்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் சார்பில் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி அவங்கள அனுப்பலாம். ஏன்னா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் அதிகமான ஃபீஸை கொடுக்கறதுனால நீங்கள் இப்படி யாரோ ஒருவருக்கு, கஷ்டப்படுற ஒருவருக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுத்து தாங்கலாம். அது மாதிரி நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக நடைபெறுகிற எல்லா சமூக பணிகளுக்கும் நீங்கள் கொடுத்து உதவலாம். மாதம் நீங்கள் 1000 ரூபாய் இன்னும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நம்முடைய சமூக பணிகளை தாங்கலாம். அல்லது உங்கள் மூலமாய் இன்னும் ஒருத்தரையோ 2 பேரையோ அறிமுகப்படுத்தவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சென்னைக்கு வாங்க, நாம் செய்கிற பணிகளை நீங்கள் நேரடியாக பாருங்கள். டெய்லி ஜெபம் பண்ணுங்கள்.
தேவன் இந்த பணிகளில் அவர் மகிமைப்படுவாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.